நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையா தான் அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மேல சொன்னா கதையை ஏன் சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவாரு. டைரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாது. நானும் அண்ணன் மணியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன் பாலா அண்ணாவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். இவர் குரலும் தமிழும் புது பொறுப்பும் தாவகவின் அடையாளமாக மாறி வரும் ராஜ்மோகன் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களை பேச அழைக்கிறோம். என்ன பொறுப்புன்னு சொல்லுங்க. கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை பேச அழைக்கிறோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ நான் புது செயலாளர் நான் சொன்னேனா? ஐயோ வேணாம் தெய்வமே. ஊடக உறவுகளுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கம். தனித்தனியா பேர் சொல்ல நேரம் இல்ல, தப்பா எடுத்துக்க வேண்டாம். தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு, அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மள சொன்னாரு. இல்ல நீ நிறைய பேசிட்ட, பேச விடுக்குறாரு. உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல. இங்க தம்பிங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும், அதை நாங்க பாக்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதா, நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா, என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவந்தான் தினேஷ் லட்சுமணன். அவரை கதை சொல்ல சொல்ல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நானும் அண்ணன் மணியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன் பாலா அண்ணாவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவர் சுயம்பு. பெரிய இயக்குனர்கள்ட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்ததுல தன்னைத்தானே அப்படி செதுக்கி வந்தவன். அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு முடிவை எடுத்த தேசப்பற்று மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார். தேங்க்யூ சோ மச் சார். காலையில தம்பி நான் விசாரிச்சேன், என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை, நீ புது படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப, வந்தா சந்தோஷப்படுவானே சார், கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோனார் நோட்ஸ் போற அளவுக்கு பேசிட்ட. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையா தான் அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மேல சொன்னா கதையை ஏன் சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவாரு. நான் ரொம்ப வியந்தது, இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா. அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த பாராட்ட தந்தாகணும். பிரவீனுடைய அம்மாவை நடிச்சவங்க எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்ஸ்டர் நல்லா தொழில் கத்துக்கிட்ட, வந்த உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வா தான் அதை நான் பாக்குறேன். ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான். என்னது, நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கோமா? இல்ல, நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நிலைக்கணும், துன்பம் நெருங்கக்கூடாதுன்னு நினைப்போம். இப்ப பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை வைங்களேன், அதுல கூட யாருக்கு பெரிய பாதிப்புனா வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு தான். ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கு பாதிப்பு? அந்த குழந்தைக்கு தான். பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைக்கு, பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தை, வீட்டுக்கு பாதிப்பு வந்தாலும் அந்த குழந்தைக்கு தான். அப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க. அதுக்காகவே தினேஷ் லட்சுமணனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும். அந்த சிந்தனை, அந்த கருப்பொருள். நான் படம் பார்க்க போனப்ப நானும் வன்னித்தோழரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பயங்கர அடிதடியா தான் போச்சு, திருவிழா போச்சு, என்னமோ பண்ண போறாரு, என்னென்னமோ வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேலராமூர்த்தி அண்ணன் வந்தாரு. அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க. அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர் ஒண்ணு போக போக வெறும் பிரீச்சியா இல்லாம அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்நேர்த்தியாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து, இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்திருக்காரு, அவர்ல இருந்து இங்க நம்ம மண்ணின் மைந்தர் டைரக்டர் பிரபாகரன் பேசுறோம். அந்த பேருக்கே உங்க மேல எங்களுக்கு காதல். இத்தனை ஒரு செய்நேர்த்தியோட ஒரு 4-5 படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலே கூடியிருப்பது மகிழ்ச்சி. இந்த படம் ஜெயிக்கணும். தீயவர் குலை நடுங்கன்னு பேர் வச்சிருப்பாருங்க. உண்மையிலேயே வன்முறை செய்யறவங்க, ரவுடிஸ் அவங்க எல்லாம் செஞ்சுட்டு தைரியமா போயிடுறாங்க. ஆனா மக்கள் நாம அஞ்சுகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு செய்யறவங்க தான் இனி அஞ்சணும். இதை போன்ற படைப்புகள், படங்கள் பாடங்களாக மாறணும். தீயவர்கள் மட்டும் குலை நடுங்கணும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, டைரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாது. இந்த துணை இயக்குநர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.